ஓகே. ஸோ இப்போ நான் எப்பயும் போல PyExcel அப்படிங்கிறது வந்து எக்ஸல்ல ஒர்க் பண்ணதுக்கான மாடியூல் சரிங்களா. ஸோ டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு மாடியூல் எதுவும் கால் பண்ண தேவையில்லை, அது இன்பில்டாகவே இருக்கும். அண்ட் நீங்கள் எக்ஸல் ஒர்க் பண்ணணும், அது டாக் ஃபைல் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூ ஹாவ் டு இம்போர்ட் மாடியூல் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சோர்ஸ்லேருந்து யூ ஹாவ் டு இம்போர்ட் இட். ஓகே. ஸோ இப்போ நான் இம்போர்ட் ஓப்பன் PyExcelனு கொடுத்துருக்கேன். தென் அது ஒரு மாடியூலு, அந்த மாடியூல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் சரியா. அதுக்கு முன்னாடி இந்த கோடிங்கை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துருவோம். இப்போ ஓப்பன் PyExcel வந்து நான் எக்ஸல்னு நேம் மாற்றிருக்கேன். ஸோ எனக்கு எதுக்குன்னா எனக்கு ஈஸியாக கால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ நான் ஒரு 8 லெட்டர் டைப் பண்ணுறதுக்கும் 2 லெட்டர் டைப் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால எக்ஸல்னு வச்சிட்டேன். அண்ட் இம்போர்ட் ஓஎஸ், தென் நான் இதில் இன்னும் ஓஎஸ் நான் வந்து யூஸ் பண்ணலை, சும்மா இம்போர்ட் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம SQL கனெக்டர் PyODBC இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதோட நேமும் வந்து PYன்னு அசைன் பண்ணியிருக்கேன் சரியா. கீழே வந்து வழக்கம் போல் ஒரு வேரியபிள், அண்ட் அந்த வேரியபிளில் py.connect கொடுத்துட்டு தென் டிரைவருங்கிறது நம்ம SQL யூஸ் பண்ணுறோம், அதனால SQL டிரைவர். தென் சர்வர் வந்து என்னோட சிஸ்டம் சர்வர். அது மட்டும் இல்லாமல் ஸோ டேட்டா பேஸ் என்ன அண்ட் ட்ரஸ்டட் கனெக்ஷன் எஸ்ன்னு கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ இது நம்ம SQL ஓப்பன் பண்ணுறதுக்கான நார்மல் ப்ரொசீஜர் ரைட்டா. ஸோ தென் அதுக்கப்புறம் நம்ம கர்சர் கிரியேட் பண்ணுவோம். தென் கர்சர் கிரியேட் பண்ணிட்டு இங்கே நம்ம கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம் சரியா. ஸோ நம்ம எஸ்டர்டே கிளாஸில் பார்த்த மாதிரி கஸ்டமர் நேம் அண்ட் கான்டாக்ட் நேம், அட்ரஸ், சிட்டி அதே கொரி தான் இங்கேயும் போட்டிருக்கேன் சரியா. அதுக்கப்புறம் ஒர்க் புக் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ ஒர்க் புக்குங்கிறது என்னது, உங்களோட எக்ஸல் ஃபைல் சரியா. ஸோ அதுக்காக ஒரு பாத் கொடுத்துருக்கேன். அண்ட் ஒர்க் புக் வந்துட்டு கீழே வந்து எக்ஸல்ங்கிறது வந்து ஓப்பன் PyExcelோட ஷார்ட் ஃபார்ம் சரியா. ஸோ excel.workbookனு கொடுத்துருக்கேன். அண்ட் எக்ஸலுக்குள்ள இருக்கிற ஒர்க் புக்குங்கிற மாடியூலை நான் கால் பண்ணுறேன், அதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் சரியா. ஸோ மறுபடியும் நான் இப்போ நான் மேலே டபிள்யூன்னு அசைன் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அந்த டபிள்யூன்னு அசைன் பண்ணதை கீழே ஆக்டிவ் பண்ணுறேன், A=W.active சரியா. இப்போ A.title கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இது வந்து எதுக்குன்னா கஸ்டமருங்கிற ஷீட்டை கிரியேட் பண்ணுறது. ஓகே. ஸோ என்ன ஃபைலை கிரியேட் பண்ணல, ஒரு ஒர்க் புக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த ஒர்க் புக்கை ஆக்டிவ் பண்ணி தென் அந்த ஒர்க் புக்கில் ஒரு கஸ்டமர்ஸுங்கிற ஒரு ஷீட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் சரியா. இப்போ தான் நான் வந்து அந்த ஒர்க் புக்கை சேவ் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே சேவ் பண்ணால் மட்டும்தான் அங்கே கிரியேட் ஆகும். அண்ட் அதனால W டாட் எங்கே வந்து நான் ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணணும் அங்கே அதே W டாட் சேவ்னு கொடுத்துட்டு ஸோ இந்த பாத்தில் என்ன நேமில் நான் சேவ் பண்ணுங்கிறத இங்கே கீழே கொடுத்துட்றேன் சரியா. ஸோ இதோட வந்து கிரியேஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே, இதோட கிரியேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இதுக்கு கீழே W1ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ அது அங்கே என்ன பண்ணுறேன்னா excel.load worksheet. ஸோ நான் கிரியேட் பண்ண ஒர்க் ஷீட்டை மறுபடியும் லோட் பண்ணுறேன். தட் மீன்ஸ் லோட் மீன்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கு கீழே என்ன ஷீட்டை வந்து நான் ஒர்க் பண்ண போகிறேங்கிறத பாஸ் பண்ணுறேன். ஆஸ் யூஸ்வல் நம்ம இண்டெக்ஸிங்கில் பாஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஷீட் ஈக்குவல் டு WP1. WPங்கிறது மேலே நம்ம லோட் பண்ண ஒர்க் ஷீட்டு, அதுக்கு உள்ள வந்து இண்டெக்ஸிங் நம்ம பாஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இண்டெக்ஸ் நம்பர்ஸ் 2 ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸில் we have to pass what index position we want to display, right? ஸோ என்ன இண்டெக்ஸ் பொசிஷன் நான் வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கணும்னா அந்த அதோட இண்டெக்ஸ் பொசிஷனை வந்து நான் இங்கே பாஸ் பண்ணேன். ஓகே. ஸோ கீழே A= நான் கொரியில் கொடுத்துருக்குற அதே நேம்ஸ் இங்கே கொடுத்துக்கிறேன். எதுக்குன்னா இந்த ஃபார் லூப்பில் கால் பண்ணுறதுக்காக சரியா. சரி, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த ஃபார் லூப்பில் 1 கமா கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இங்கே ரேஞ்சில் நீங்கள் சும்மா கொடுத்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நான் ஏன் 1லேருந்து கொடுத்துருக்கேன்னா ரோ வேல்யூ வந்து 0லேருந்து இருக்காது. ஓகே. எக்ஸலில் 0 அண்ட் காலம் வேல்யூ 0ல் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு காலம் ரோ வந்து 1 அண்ட் ஃபஸ்ட்டு காலம் வந்து 1. ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் சரியா. அதனால நான் 1 கமா லென்த் ஆஃப் A+1ன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இப்போ நான் 5ன்னு கொடுத்துட்டேன், எனக்கு 4 வரைக்கும் தான் ரன் ஆகும். இப்போ +1 கொடுத்துட்டேன்னா 6. இப்போ 6னா எனக்கு 5 வரைக்கும் ரன் ஆகும் சரியா. இங்கே இந்த ஏக்குள்ள உள்ள இருக்கிற எலமெண்ட்ஸை அதோட லென்த் இது எடுத்துக்கும். ஆக்சுவலாக we have
6 elements. Okay, so 6 elements இருக்கு. And அந்த 6 elementsனா length of A வந்து 6 so 6 plus 1 7 எனக்கு கிடைக்கும். So 1,7ங்கிறப்போ எனக்கு கரெக்டா 6 தடவை லூப் ஆகும் ஃபர்ஸ்ட் ஃபார் லூப், ரைட்? ஸோ கீழே மறுபடியும் கர்சர் கொடுத்துருக்கேன்னா நீங்கள் இங்கே கூட கொடுக்க தேவையில்லை இந்த இது ரெண்டையும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் ஃபார் லூப் வந்து ஒவ்வொரு டைம் ஃபார் லூப் ஓப்பன் பண்ணுறப்பையும் எனக்கு அந்த கர்சர் வந்து நான் ஓப்பன் பண்ணணும். ஏன்னா ஒரு தடவை ரன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆயிடும், சரியா? ஸோ கனெக்டில் தான் இருக்கும், ஆனால் கர்சர் வந்து க்ளோஸ் ஆயிடும். ஓகே, ஸோ நான் இதை தூக்கிடுறேன். அண்ட் தூக்கிட்டு இங்கே கொடுத்துருக்கேன். எனக்கு ஒவ்வொரு ஃபார் லூப்லேயும் வந்து கனெக்ஷன் ரீகனெக்ட் ஆகணும். ஏன்னா நான் இங்கே ஒவ்வொரு காலமாக எடுத்து இங்கே அங்கே ஃபீட் பண்ணுறேன் ஷீட்டில். ஓகே, ஷீட்டில் வந்து நான் ஃபீட் பண்ணுறேன், ரைட்? ஸோ அதனால நான் இங்கே கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கானாலும் நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஆனால் இப்போ இங்கே கொடுக்கறது வந்துட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே கொடுக்கறதுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் இன்னொரு ஃபார் லூப்பு, அண்ட் அதில் நான் கர்சரை கால் பண்ணுறேன். மேலே இருக்க கர்சரை வந்து கீழே கால் பண்ணியிருக்கேன். தென் அதை வந்து நான் டபுள் அன்பேக்கிங் பார்த்தோம் இல்லையா நேற்று? ஸோ அதே மாதிரி டபுள் அன்பேக்கிங் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே B = 0 அண்ட் B = 1 எது கொடுத்துருக்கேன்னா என்னோட ரோ வேல்யூவை நான் வந்து சூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இஃப் B = 1ன்னு கொடுத்துருக்கேன். அதாவது ரோ 1 இருக்கிறப்போ இங்கே காலம் 1 தான் இருக்குமா? ஸோ காலம் 1 இருக்கிறப்போ ரோ 1 இருக்கும், அண்ட் காலம் 2 இருக்கிறப்போ தட் மீன்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் ரோல் இங்கே. ஸோ இதுதான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிற எக்ஸல் ஷீட்டு. நான் ஆல்ரெடி ரன் பண்ணி பார்த்தது. அண்ட் ரோ 1ங்கிறது இதான். ஸோ எனக்கு வந்து ஹெட்டிங்ஸ் வேணும். நான் அங்கேருந்து ஃபெச் பண்ணுறப்ப எனக்கு ஹெட்டிங்ஸோட வராது. ஓகே, ஸோ நான் ஹெட்டிங்ஸ் வேணும்னா ஐ ஹாவ் டு கிவ், இங்கே வந்து நான் கொடுக்கணும், சரியா? ஹெட்டிங்ஸ் நான் கொடுக்கணும். அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் காலம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இஃப் B = 1, ஸோ ரோங்கிற இடத்துல B கால் பண்ணியிருக்கேன். தென் இஃப் B = 1ங்கிறப்போ ரோ 1 இருக்கும் அண்ட் காலமோட வேல்யூ 1 2 3 4 அந்த மாதிரி இருக்கும், சரியா? ஸோ அந்த டைம்ல எனக்கு ஏவோட இண்டெக்ஸ் பொசிஷனை கால் பண்றேன். ஃபர்ஸ்ட் காலம்ல கஸ்டமர் நேம் வரும், அண்ட் செகண்ட் காலம்ல கான்டாக்ட் நம்பர் அண்ட் அட்ரஸ், சிட்டி, போஸ்டல் கோட், கண்ட்ரி, அந்த ஹெட்டிங்ஸ் ஃபுல்லாக அங்கே எனக்கு பிரிண்ட் ஆகிடும், சரியா? ஸோ அடுத்து எல்ஸ். ஸோ B = 1 இல்லைன்னா B = 2ல இருந்து ரிமைனிங் வேல்யூ எல்லாமே வந்து எல்ஸ்ல தான் வருமா? கரெக்டா? ஸோ இங்கேயே மறுபடியும் B 0 பண்றேன்னா இந்த ஒரு லூப் முடிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு 99 வேல்யூ இருக்குன்னா ஸோ அந்த 99 வேல்யூ இங்கே முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நேம் பிரிண்ட் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் கான்டாக்ட் நேம் பிரிண்ட் பண்ணோம், அண்ட் அட்ரஸ் பிரிண்ட் பண்ணோம், சிட்டி பிரிண்ட் பண்ணோம், போஸ்டல் கோட் பிரிண்ட் பண்ணோம், அண்ட் கண்ட்ரி பிரிண்ட் பண்ணோம். ஸோ ஐ ஹாவ் டு பிரிண்ட் 5 more காலம்ஸ். ஓகே, ஸோ 5 more காலம் வந்து நான் பிரிண்ட் பண்ணோம். அதனால இங்கே விவோ வந்து 0 பண்ணிட்டேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2ல இருந்து இது வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். ஸோ மறுபடியும் பிஓட வேல்யூ வந்து 0 ஆயிரும். தென் மறுபடியும் 1ல இருந்து ஆரம்பிக்கும். அண்ட் 1ல இருந்து ஆரம்பிக்கிறப்போ காலமோட வேல்யூ 2 ஆயிரும். அது இங்கே பிரிண்ட் ஆயிரும், கரெக்டா? அப்புறம் மறுபடியும் 0 ஆயிரும். தென் B 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறப்போ காலம் வேல்யூ 3 அண்ட் இங்கே அண்ட் காலம் வேல்யூ 4, காலம் வேல்யூ 5, காலம் வேல்யூ 6. ஓகே, ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் கடைசியில் நீங்க எவ்வளோ பண்ணதுலாம் பெருசு இல்லை, இங்கே வந்து நீங்க சேவ் பண்ணணும். இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இங்கே சேவ் பண்ணாமல் விட்டீங்கன்னு வைங்களேன், ஸோ இங்கே பண்ண ஒர்க் எல்லாமே எக்ஸல் ஷீட்டில் சேவ் ஆகுது. யூ ஹாவ் டு சேவ். ஸோ நீங்கள் அதே ஷீட்டில் சேவ் பண்ணலாம், இல்லைன்னா இதை புது ஷீட்டாக கூட சேவ் பண்ணலாம், நீங்கள் இங்கே கொடுக்குற டைட்டிலை பொறுத்து, சரியா? நான் இப்போ இந்த எக்ஸலை க்ளோஸ் பண்ணிடுறேன், டோன்ட் சேவ், அண்ட் இந்த எக்ஸலை டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இங்கே எனக்கு பைத்தன் ப்ராஜெக்ட்ஸுங்கிற ஃபோல்டர் எம்டியா இருக்கு. சரி, நான் இப்போ இந்த ஃபைலை ரன் பண்றேன், சரியா? curve is not defined. எங்க? யா, ஹியர். ஸோ டெலீட் பண்ண நம்ம ஃபுல்லாக டெலீட் பண்ணல. ஓகே, and I run this. ஸோ போயிடலாம், ஈல பைத்தன் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் நீங்கள் கண்டிஷன் முடிஞ்சிருச்சான்னு செக் பண்ணுவோம். யா, ரன் ஆயிடுச்சு, கீழே தெரியுதுங்களா பிளிங்க் ஆகுது. அண்ட் இப்போ நான் செக் பண்ணுறேன்.
ஸோ எனக்கு கஸ்டமர் டேபிளில் இருக்கிற எல்லா டேட்டாஸும் இங்கே வந்துருச்சு. கரெக்டுங்களா? ஓகே. ஸோ கஸ்டமர் நேமு அண்ட் கான்டாக்ட் நேமு, அட்ரஸ்ஸு, சிட்டி, போஸ்டல் கோட், கண்ட்ரி. ஸோ இதெல்லாம் எனக்கு வரிசையாக பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் இதை இன்னொரு தடவை உங்களுக்கு காமிச்சிடுறேன். அண்ட் இதை டெலீட் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இப்போ என் ஃபைல் எனக்கு எதுவும் இல்லை இங்கே. அண்ட் I'll run one more time. ஓகே. ஸோ இட்ஸ் ரன் ஆயிடுச்சு. அண்ட் இங்கே போய் செக் பண்ணுறேன். ஓகே. எனக்கு வேல்யூ வந்துச்சுங்களா? அண்ட் இதைத்தான் நம்ம எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அண்ட் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். டோன்ட் சி, இது டெலீட் பண்ணிடுறேன். தென் I'll open new file. ஓகே. ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் அந்த ஓப்பன் பை எக்ஸல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுக்கு உங்களோட சிஎம்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ சிஎம்டி அண்ட் இதில் போயிட்டு ஸோ பைத்தானோட ஒரு இன்ஸ்டாலர் இருக்குது. தட் இஸ் பிப் இன்ஸ்டால் கொடுத்துட்டு, பிப்புங்கிறது நம்மளோட பைத்தானோட இன்ஸ்டாலரு. ஸோ நான் பிப் இன்ஸ்டால் கொடுத்துட்டு இங்கே ஓப்பன் பை எக்ஸல். ஸோ நான் ஐ ஹாவ் டு என்ன மாடியூல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுமோ அந்த மாடியூல் இங்கே டைப் பண்ணிட்டீங்கன்னா போதும். டைப் பண்ணிட்டு என்டர் அடிச்சிங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே. இப்போ நான் பிப் இன்ஸ்டால் ஓப்பன் பை எக்ஸல்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஓப்பன் பை எக்ஸல்ங்கிறது ஐ வாண்ட் டு இன்ஸ்டால் இட். ஓகே. ஸோ இங்கே வந்து நான் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்காக நான் கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். தென் ஸோ சம்டைம்ஸ் வந்து உங்களோட பிப் வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ண சொல்லி கேட்கும். அண்ட் அதுக்கான கமெண்ட்டும் அது கீழே கொடுத்துரும். எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா பைத்தான் -m பிப் அப்கிரேடுன்னு ஒரு கமெண்ட் அதுவே கீழே கொடுக்கும். நீங்கள் அதை காப்பி பண்ணி நெக்ஸ்ட் லைனில் போட்டு என்டர் அடிச்சிங்கன்னா போதும், பிப் அப்டேட் ஆகிரும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பிப் இன்ஸ்டால் ஓப்பன் பை எக்ஸல் கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டனால ரெக்யூர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடுன்னு வருது. ஓகே. ஸோ நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறப்போ அப்டேட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். ஓகே. ஸோ தென் நியூ இதுக்கு போயாச்சு. அண்ட் நீங்கள் நம்ம ஷெல்லில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ ஓகே. அண்ட் ஷெல் எப்படி ஓப்பன் பண்ணணும்னா ரன்னு கீழே பைத்தான் ஷெல்லுன்னு இருக்கா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஓகே. ஸோ ஹியர் இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணது எப்படி செக் பண்ணணும்னா இம்போர்ட், ஸோ மாடியூலை கொடுத்து பாருங்கள் ஓப்பன் பை எக்ஸல் கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் லைன் வந்து எந்த எரரும் இல்லாமல் வந்துருச்சு அப்படின்னா உங்களோட மாடியூல் கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இப்போ எனக்கு எந்த எரரும் வரல, எனக்கு மாடியூல் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ரைட்டா? ஸோ அடுத்து இப்போ இந்த ஓப்பன் பை எக்ஸலை வச்சு ஒரு எக்ஸல் கிரியேட் பண்ணுறது, எக்ஸல் ஃபைல் கிரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். w ஈக்குவல் டு உங்களோட மாடியூலை பாஸ் பண்ணுங்கள் ஓப்பன் பை எக்ஸல். ஓகே. ஸோ டாட் கொடுத்துட்டு கீழே உங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரும். இதில் ஒர்க் புக்குன்னு இருக்கா. ஸோ இங்கே இருக்கு பாருங்க. அது அந்த ஒர்க் புக் யூஸ் பண்ணக்கூடாது. எனக்கு W வந்து ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லெட்டரில் இருக்கா. ஸோ அந்த ஒர்க் புக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இன்னொரு ஒர்க் புக் போட்டிங்கன்னா அது மாடியூல்னு சொல்லி எரர் இருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். ஓகே. கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுங்க. ஸோ இந்த லைன்ல எனக்கு எந்த எரரும் இல்லை. அண்ட் ஐம் கோயிங் டு கிரியேட் ஒன் மோர் வேரியபிள். ஸோ இங்கே நான் ஏன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் அந்த வேரியபிளுக்கு w டாட்
ஆக்டிவ் அப்படிங்கிற கமெண்ட் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஒரு ஒர்க் புக் என்விரான்மெண்ட்டை நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்த ஒர்க் புக்கை வந்து ஆக்டிவ் பண்ணுறேன். சரி, எப்போல்லாம் நான் வந்து ஏவை வந்து கால் பண்ணுறோன்னா எனக்கு அப்போல்லாம் வந்து இந்த ஓப்பன் பை எக்ஸல் ஒர்க் புக்குங்கிறது ஆக்டிவ் ஆகும். சரியா? அதுக்கடுத்து இப்போ இந்த ஆக்டிவான ஒர்க் புக்கில் இருக்கிற ஷீட்டுக்கு நான் ஒரு நேம் கொடுக்கணும். ஓகே, ஸோ அந்த ஒரு இமேஜினரியாக வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஒர்க் புக் ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ இந்த ஒர்க் புக்கை நான் சேவ் பண்ணாத வரைக்கும் என் சிஸ்டமில் சேவ் ஆகாது. ஸோ இந்த ஒர்க் புக்கை நான் சேவ் பண்ணேன்னா, ஸோ நான் இங்கே மேலே கொடுத்துருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு எக்ஸல் ஃபைலாக வந்து சேவ் ஆகும். சரியா? இப்போ இந்த ஏக்கு வந்து நான் ஒரு டைட்டில் கொடுக்கணும். சரியா? ஸோ இந்த டைட்டில் எதுக்குன்னா உள்ள இருக்க ஷீட்டுக்கான டைட்டில். ஓகே, நான் இங்கே பைத்தான்னு ஒரு டைட்டில் கொடுக்குறேன். சரியா? அண்ட் ரன் திஸ். தென் இப்போ நீங்க இந்த ஃபைலை சேவ் பண்ணணும். ஓகே, நான் ஒரு நேம் கொடுத்துட்டேன் அண்ட் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டேன். சரி, ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணதுக்கான என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த ஃபைலை ஐ வாண்ட் டு சேவ் இன் வாட் லொக்கேஷன், எங்கே வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன்னா அங்கே அந்த பாத்தை கொடுத்து நான் சேவ் பண்ணணும். சரியா? இப்போ அதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னா w.save. ஓகே, ஸோ நான் எங்கே ஒர்க் புக் ஓப்பன் பண்ணியிருக்கேனோ அதை வச்சு தான் நான் சேவ் பண்ண முடியும். ஸோ நான் டபிள்யூவில் வந்து ஒர்க் புக் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதனால் நான் டபிள்யூ வந்து சேவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே உள்ள உங்களோட பாத்தோட ஃபைல் நேமையும் கொடுக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா இப்போ ஓஎஸில் வந்து சேஞ்ச் டைரக்டர் கொடுப்போம், ஞாபகம் இருக்கா? ஸோ இம்போர்ட் ஓஎஸ் கொடுத்துட்டு இங்கே os.ch38rன்னு கொடுத்துட்டு, ஸோ இதுக்குள்ள உங்களோட பாத் கொடுக்கலாம். ஓகே, இது ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? ஸோ இங்கே பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் ஓகே கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிடலாம். அண்ட் இப்போ போய் நீங்கள் டைரெக்டாக உங்களோட ஃபைலோட நேம் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், இந்த பாத்தில் போய் சேவ் ஆகும். ஓகே, ஸோ ஓஎஸ்ங்கிறது என்னது? உங்கள் லோக்கல் சிஸ்டமில் இருக்கிற ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு லைப்ரரி. சரியா? ஸோ இப்போ நான் வந்து டைரக்டரி சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ அந்த டைரக்டரி பார்த்தீங்கன்னா e:/python ப்ராஜெக்ட்ஸில் இருக்குது. சரியா? நான் இப்போ போயிட்டு வெறும் சேவ் மட்டும் பண்ணால் போகணும். அண்ட் ஓஎஸ் நீங்கள் கால் பண்ணல அப்படின்னா இதுக்குள்ளே உங்களோட ஃபைலோட டைரக்டரி சேர்த்து கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபைல் நேம் மட்டும் கொடுக்குறேன், இல்லைனா ஓப்பன் பை எக்ஸல்னு கொடுப்போம். ஓகே, ஸோ டாட் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்எஸ்ன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு அண்ட் எக்ஸலுக்கு, அண்ட் எக்ஸ்எல்எஸ்எக்ஸ்ன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஓகே, ஸோ நார்மலாக இப்போ எல்லாரும் XLSXங்கிற .XLSXங்கிற ஃபார்முலா தான், சரி, ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நான் இப்போ ரன் பண்ணுறேன் அண்ட் இந்த ஃபைல் சேவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் போய் செக் பண்ணேன்னு வைங்களேன், அங்கே கிரியேட் ஆயிடுச்சுங்களா? ஓப்பன் பை எக்ஸல்ங்கிற ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோட ஷீட் நேம் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரே ஒரு ஷீட் நேம் கொடுத்துருக்கேன், இங்கே பைத்தானுங்கிற ஷீட் நேம் வந்துருச்சு. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ ஒரு எக்ஸல் ஃபைலை கிரியேட் பண்ணிட்டீங்க, ரைட்? தென் ஸோ இப்போ நான் இன்னும் நிறைய எனக்கு மல்டிபிள் ஷீட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா இங்கேயே கொடுத்துடணுமா இல்லை அது லூப்ல கொடுக்கணுமா? இல்லை, நீங்கள் ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துட்டு லூப்பில் கொடுக்கலாம். அது இல்லைன்னா w.create_sheetsன்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகே, ஸோ இதுக்குள்ள உங்களோட நேம் கொடுத்துக்கலாம், எத்தனை வேணுமோ அத்தனை ஷீட்ஸ் நான் கம்மா கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே, थैंक यू. Yeah, one second. Create sheet, I think. Yeah, create sheet. Sheets yes வராது மேம். ஓகே ஓகே, இப்போ 5:1 கொடுக்குறேன். ஸோ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில்
ஸோ ஷீட்டை க்ரியேட் பண்ணனா சேவ் பண்ணல. ஸோ யூ ஹேவ் டு சேவ் இட், இல்லைன்னா வந்து இங்கே சேவ் ஆகாது. ஓகே, ஸோ அப்போது w டாட் சேவ் இல்லைன்னா இதை காப்பி பண்ணி அப்படியே கீழே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே பண்ணுற ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் நான் அந்த ஃபைலை சேவ் பண்ணணும், இல்லைன்னா வந்து நம்ம பண்ணுற ஆப்ரேஷன் அதுமாதிரி சேவ் ஆகிருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணிட்டு செக் பண்ணுறேன். ஸோ இங்கே 5.1ன்னு ஆக்சுவலாக இது என்னென்னா, நீங்கள் நார்மலாக ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டோ ஒரு எக்ஸல் டாக்குமெண்ட்டோ சேவ் பண்ணி டைப் பண்ணி எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எடிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ சேவ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஃபைலுமே இருக்காது. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஸோ யூ ஹேவ் டு சேவ் த ஃபைல். ஓகே, ஸோ நீங்கள் சேவ் பண்ணால் மட்டும்தான். இப்போ சேவ் வந்து நான் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கொடுக்கணுமா இல்லை ஓவரால் எண்டில்? இல்லை, நீங்கள் ஓவரால் லாஸ்ட்டாக கொடுத்துடலாம். நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டோம் அண்ட் அதுக்கு ஷீட் நேம் கொடுத்துட்டோம். தென் ஒரு ஷீட்டும் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ இதில் டேட்டாஸை ஃபீட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் 2 டைப்பில் வந்து நீங்கள் டேட்டாஸை ஃபீட் பண்ண முடியும். ஸோ ஒன்று, ஸோ இதோட இண்டெக்ஸ் பொசிஷனை வந்து பாஸ் பண்ணுற மூலிமா எப்படின்னா, இப்போ இங்கே நான் கிளிக் பண்ணியிருக்கேன்னா இதோட வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா B3ன்னு காமிக்குதா, அதேமாதிரி இங்கே கிளிக் பண்ணால் C2ன்னு காமிக்குதா, அண்ட் இங்கே கிளிக் பண்ணால் F4ன்னு காமிக்குதா. நீங்கள் இந்த F4 பாஸ் பண்ணீங்கன்னா இங்கே இருக்க பாருங்க, F4ங்கிறத பாஸ் பண்ணீங்கன்னா இந்த ஷெல்லில் வந்து உங்களால் வேல்யூ வந்து சேவ் பண்ண முடியும். ஓகே, ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபைலை வந்து ரீட் பண்ண போகிறோம், ஆர் ஒரு ஃபைலை வந்து ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த ஷீட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். சரியா? ஸோ நீங்கள் வந்து அந்த ஷீட்டை சூஸ் பண்ணணும். அதுக்கு ஷீட்டுங்கிற ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் ஷீட் என்ன வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஷீட் எது கொடுத்தோன்னா எனக்கு கரெக்டாக தெரியணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். சரியா? இங்கே கிரியேட் பண்ணிட்டேன். தென் ஐ ஹாவ் டு லோட். நான் வந்து அந்த ஃபைலை லோட் பண்ணணும். அப்படின்னா தான் அடுத்து நான் அதை ரீடோ ஆர் அப்டேட்டோ ஆர் இன்சர்ட்டோ பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ w டாட் ஓப்பன் பை எக்ஸல். ஸோ மேலே பாருங்கள், நான் ஒர்க் புக் மட்டும் கொடுத்துருப்பேன். அண்ட் கீழே என்ன இங்கே என்ன கொடுக்க போகிறேன்னா லோட் ஒர்க் புக். ஸோ ஒர்க் புக்கை லோட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ என்ன ஒர்க் புக்கை லோட் பண்ண போகிறீங்கன்னா இங்கே மேலே இருக்க இந்த ஒர்க் புக்கு. ஸோ தட் மீன்ஸ் இந்த எக்ஸல் ஃபைலில் தான் நான் லோட் பண்ண போகிறேன். அதனால் இங்கே உள்ள கொடுத்துட்டு ஒர்க் புக் ஆப்ஜெக்ட் as no attribute of open by excel. ஓகே, ஸோ இங்கே w ஈக்குவலுக்கு பதிலாக அண்ட் w டாட் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் இட் கிவ்ஸ். அங்கே இப்போ டாட்னா என்ன எடுத்துக்கணும்னா அதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்து எடுக்கும். சரிங்களா? ஸோ இப்போது நம்ம w ஈக்குவல் டு, ஏன்னா wங்கிற வேரியபிளில் அசைன் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ w ஈக்குவல் டு கிவ் த ஓப்பன் பை எக்ஸல் டாட் லோட் ஒர்க் புக்குன்ட்டு அந்த பேரண்டிஸ்க்குள்ளே ஒர்க் புக்கோட நேம். ஸோ இப்போ கரெக்டாக ரன் ஆயிடுச்சுங்களா? அடுத்து ஸோ இதில் இருக்க என்னென்ன ஷீட்ஸ் இருக்குதுன்னு நான் பார்க்கணும். ஏன்னா அதில் எந்த ஷீட்டில் நான் வந்து லோட் பண்ண போகிறேங்கிறத நான் பார்க்கணும் இல்லையா? ஸோ அப்போது w டாட் ஷீட் நேம்ஸ், 2 ஷீட் இருக்கு எனக்கு. ஸோ w டாட் ஷீட் நேம்ஸ் கொடுத்தீங்கன்னா என்னென்ன ஷீட் நேம் இருக்கோ அது வந்து லிஸ்ட்டில் வந்து லிஸ்ட் ஃபார்மேட்டில் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஒன்று வந்து பைத்தானு அண்ட் py1. ஸோ 2 பைத்தானுங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணது அண்ட் py1ங்கிறது செகண்ட் நம்ம கிரியேட் பண்ணது. ஓகே, தென் அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா இந்த 2 ஷீட்டில் நான் ஏதாவது ஒரு ஷீட்டை வந்து சூஸ் பண்ணும் இல்லையா? ஸோ அதுக்கு எப்படி கொடுக்க போகிறோம்னா, ஸோ
ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்த மாதிரி ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் பாருங்க, ஷீட் ஈக்குவல் டு W1 கஸ்டமர்ஸ். ஸோ இந்த மாதிரி கொடுக்கணும். ஓகே, ஸோ நான் இங்கே ஷீட்டுங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்குள்ள என்ன டிக்ளேர் பண்ணிக்கணும், W டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா, ஸோ W கொடுத்துட்டு அண்ட் அதில் நான் பாஸ் பண்ணுறேன் ஷீட்டோட நேம். ஸோ என்னோட ஷீட்டோட நேம் வந்து பைத்தான்னு பாஸ் பண்ணுறேன். என்ன ஓகே, பைத்தான் பாஸ் பண்ணிட்டு என்டர். ஸோ worksheet பைத்தான் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் பிகாஸ் ஏன் எரர்னு சொல்லுங்கள். ஸோ இங்கே நான் கேபிட்டல் பி கொடுத்துருக்கேன், நீங்கள் ஸ்மால் பி. ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்கில் பாஸ் பண்ணுறப்போ நம்ம கரெக்டாக பாஸ் பண்ணணும், இல்லைன்னா மேட்ச் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே நான் கேபிட்டல் பி கொடுக்கணும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஷீட்டே இல்லை அப்படின்னு எனக்கு பிரிண்ட் பண்ணுது. ஏன்னா அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ ரன் ஆயிடுச்சா, ரைட் ஃப்ளோட்டிங். ஓகே, ஸோ ஷீட் ஈக்குவல் டு நான் W பைத்தான்ங்கிறத பாஸ் பண்ணிட்டேன். ஓகே, சரி, நான் இதில் இருக்கிற வேல்யூ வந்து நான் ஏதோ ஒரு வேல்யூ நான் இன்புட்டாக கொடுக்கணும். ஓகே, ஸோ ஏதோ ஒரு வேல்யூ வந்து நான் இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஷீட் கால் பண்ணுங்க, பண்ணிவிட்டு சேம் இண்டெக்ஸ் பொசிஷன் எப்படி கொடுப்பீங்களா அந்த மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அதுக்குள்ள நீங்கள் இப்போ எதில் ஃபீட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கொடுக்கணும். இப்போ நான் ஸோ ஒரு C6ல ஃபீட் பண்ண போகிறேன்னு வைங்களேன். ஸோ C6ன்னு இதுக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே C6ங்கிறத நீங்கள் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிட்டு டாட் வேல்யூ கொடுத்துட்டு ஈக்குவல் டு, ஸோ நீங்கள் என்ன அசைன் பண்ண போகிறீங்களோ அந்த வேல்யூ கொடுக்கணும். சரியா, இங்கே ஓகே, ஸோ இங்கே நான் ஹோப் ஃபவுண்டேஷன் கொடுக்குறேன் அண்ட் கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். இப்போ நாங்கள் போய் சேவ் பண்ணால் இருக்காது, ஏன்னா ஐ வாண்ட் டு சேவ், சாரி ஐ ஹேவ் டு சேவ் திஸ். ஓகே, இங்கே எனக்கு C6 இல்லை. தென் இது நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிறப்போ சேவ் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், எரர் அடிக்கும். ஓகே, ஸோ W டாட் சேவ் கொடுக்குறேன், கொடுத்துட்டு இப்போ ஓப்பன் பை எக்ஸல் டாட் XLSX. ஓகே, நான் சேவ் கொடுக்குறேன், எனக்கு எரர் அடிக்குது, பெர்மிஷன் எரர். ஸோ பெர்மிஷன் டினைடுன்னு வருதா, அதனால இதை க்ளோஸ் பண்ணிடுறேன் இந்த ஃபைலை. ஓகே, இந்த ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு தான் நம்ம மறுபடியும் இதில் சேவ் பண்ண முடியும். ரைட், டோன்ட் சேவ், க்ளோஸ் பண்ணிட்டேன். தென் இப்போ இதை காப்பி பண்ணி கீழே போட்டு மறுபடியும் சேவ் பண்ணுறேன். ஓகே, சரி, இப்போ சேவ் ஆயிடுச்சு. அண்ட் செக் பண்ணுறேன், C6ல ஹோப் ஃபவுண்டேஷன் கொடுத்துருப்போம் அண்ட் C6ல ஹோப் ஃபவுண்டேஷன் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்களா, வந்துருச்சுங்களா C6ல. ரைட், C6ல எனக்கு ஹோப் ஃபவுண்டேஷனும் வந்துருச்சு. சரி, இது வந்து ஒவ்வொரு செல்லாக நம்ம வந்து அப்டேட் பண்ணோம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு செல்லாக வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் இங்கே. அதே மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸை யூஸ் பண்ணி நம்மளால இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம், இல்லை வேணாம், ஆல்ரெடி நம்ம இங்கே இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கோம் அண்ட் இது கீழே நம்ம கன்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஸோ அடுத்து ரோஸ் அண்ட் காலம்ஸை யூஸ் பண்ணி எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, நான் இங்கே ஷீட்டுங்கிற வேரியபிளை கால் பண்ணுறேன், பிகாஸ் மேலே வந்து ஷீட் ஈக்குவல் டு பைத்தான்ங்கிறத நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால ஷீட்டுங்கிற வேரியபிளை கால் பண்ணிவிட்டு டாட் செல்லுன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்கே நம்ம ஷீட்டுன்னு மட்டும் கொடுத்துருப்போம். ஷீட் C6னா அது அதோட இண்டெக்ஸு, தென் சிங்கிறது வந்து காலமு, 6ங்கிறது வந்து ரோ. சரியா, ஸோ அதை மீன் பண்ணி எங்கே நான் ஃபீட் பண்ணுமோ அந்த டேட்டா கொண்டு அங்கே ஃபீட் பண்ணிடுது. ரைட், ஸோ இந்த எக்ஸல் ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். சேவ். சரியா, சரி, இங்கே ஷீட் டாட் செல்னு கொடுத்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரண்டிசிஸ்குள்ள ஃபர்ஸ்ட் ரோன்னு டைப் பண்ணுங்க. அண்ட் ரோ ஈக்குவல் டு எந்த ரோவில் நீங்கள் வந்து டேட்டா ஃபீட் பண்ண போறீங்களோ அந்த ரோவை வந்து மென்ஷன் பண்ணும். ரோஸ் வந்து 1 to
1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, 0லேருந்து ரோஸ் வந்து ஸ்டார்ட் ஆகாது. 0ன்னு கொடுத்தீங்கன்னா எரர் அடிக்கும். ஸோ நீங்கள் அதனால 1ன்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி காலமும் இங்கே நீங்கள் ஏபிசிடின்னு பிரிண்ட் பண்ண தேவையில்லை. காலம் 1 2 3ன்னு கொடுத்தீங்கனாலே போதும். ஓகே, ஸோ காலம் வந்து 1ன்னு கொடுக்குறேன். ஸோ இல்லை இது கொஞ்சம் எக்ஸஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இது ரொம்ப கார்னரில் போயிட்டு விழும். ஓகே, அதனால நான் இங்கே ஒரு 4. ஸோ காலம் ஈக்குவல் 4ன்னு கொடுத்துட்டு டாட் வேல்யூன்னு கொடுத்துருங்க. வேல்யூ கொடுத்துட்டு ஈக்குவல், ஸோ என்ன வேல்யூ நீங்கள் இங்கே கொடுக்க போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி ஹோப் ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே பைத்தான் ஆன்லைன் கிளாஸ்னு கொடுப்பேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறேன். தென் இது வந்து அங்கே ஃபீட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் இதை சேவ் பண்ணணும் இல்லையா. ஸோ நான் இதை சேவ் பண்ணிடுறேன். சேவ் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ செக் பண்ணுறேன். ஆக்சுவலாக ரோ 4 அண்ட் காலம் 4 இல்லையா. இங்கே பாருங்கள். ஸோ D4 காலம் வந்து 1 2 3 4 இங்கே, அண்ட் அதே மாதிரி ரோ வந்து 4 இங்கே. ஸோ இது ரெண்டும் மீட் ஆகிற செல்லு. அந்த இடத்துல பைத்தான் ஆன்லைன் கிளாஸுங்கிறது எனக்கு ஃபீட் ஆயிடுச்சு. ஓகே, சரிங்களா. அண்ட் ஸோ இதில் இருக்க டேட்டாவை நம்ம ரீட் பண்ணி பார்க்குறது எப்படின்னு பார்ப்போம். எனக்கு D4ல் ஒரு டேட்டா இருக்குது அண்ட் C6ல் ஒரு டேட்டா இருக்குது. சேம் இதே ப்ராசஸ் தான். நீங்கள் ஈக்குவல் டு வேல்யூ கொடுத்துருக்கீங்களா. ஸோ ஈக்குவல் டு வேல்யூ கொடுக்க தேவையில்லை. அண்ட் கொடுக்காம ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ அங்கே இருக்கோ அந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷீட் C6ன்னு கொடுத்தோன்னா ஷீட்டு இங்கே ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள C6ன்னு கொடுக்குறேன். டாட் வேல்யூ. ஓகே, கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா ஸோ என்ன வேல்யூ அங்கே இருக்கோ அந்த வேல்யூ வந்து எனக்கு கிடச்சிடும். இப்போ C6ல் வந்து ஹோப் ஃபவுண்டேஷன் மேலே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேல்யூ வந்து எனக்கு கீழே கிடச்சிருச்சு. சரியா. ஸோ இப்போ நம்ம ரீட் பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து ஷெல்லை வச்சு எப்படி பார்க்குறோன்னா சேம். ஸோ ஷீட் டாட் ஷெல் ஓப்பன் அண்ட் ஸ்கொயர், சாரி இங்கே வந்து நம்ம பேரந்தசிஸ் யூஸ் பண்ணோம். ஸோ அங்கே தான் நம்ம இண்டெக்ஸ் பொசிஷன் பாஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து நம்ம ரோ அண்ட் காலமோட வேல்யூ பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ரோ ஈக்குவல் டு 4 கமா காலம் ஈக்குவல் டு 4. சரியா. இங்கே டாட் வேல்யூ மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வேல்யூஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எரர் அடிக்கும். வேல்யூன்னு கொடுக்கணும். ஓகே, இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ பைத்தான் ஆன்லைன் கிளாஸுங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ இங்கே எனக்கு வந்து ஒரு ஃபுல் டேட்டாஸ் இங்கேருந்து ஒரு காலம் ஃபுல்லாக எனக்கு டேட்டா இருக்குன்னா அது எப்படி ரீட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சாரி ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கோடை ரன் பண்ணி நம்ம இதில் இருக்க டேட்டாஸ்லாம் ஃபீட் பண்ணிடலாம். ஸோ அந்த டேட்டாஸ் எப்படி நம்ம ரீட் பண்ணி பார்க்கறதுன்னு பார்ப்போம். ஸோ ரன் பண்ணிட்டேன் நான். ஆக்சுவலி கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் கிரியேட் ஆயிருக்குங்களா. ஸோ இதுக்குள்ள எவ்வளோ டேட்டாஸ் இருக்கு. ஓகே, நீங்கள் இவ்வளோ டேட்டா இருக்கு. ஸோ ஒரு 91 வரைக்கும் இருக்குது டேட்டா. ஓகே, ஸோ இந்த 91 டேட்டா இந்த காலம் விஷயம் நான் வந்து ரீட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு எப்படி பண்ணலாம். அண்ட் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்ட் புதுசாக ஒரு ஷெல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரன் பைத்தான் ஷெல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இம்போர்ட் பண்ணணும். அண்ட் இம்போர்ட் ஓப்பன் ஃபைல் எக்ஸல். ஓகே, கொடுத்தாச்சு. ஸோ வந்துருச்சு. அண்ட் அடுத்து என்ன பண்ணணும், ஏதோ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி நான் என்ன ஒர்க் புக் லோட் பண்ணணுமோ, என்ன எக்ஸல் ஃபைல் லோட் பண்ணணுமோ அதை கொடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் OS கொடுத்துக்கிறேன். சரியா. ஸோ இங்கே OS டாட் சேஞ்ச் பாத் கொடுத்துக்கலாம். சேஞ்ச் டிரெக்டரி அண்ட் உள்ள
E colon இதில் பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ பைத்தான் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டேன். அண்ட் எனக்கு வந்து இப்போ பாத் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் ஐ ஹவ் டு கிவ் ஒரு வேரியபிள். ஸோ அதுக்குள்ள ஓப்பன் பை எக்ஸல் டாட் லோட் அவுட்புட் இருக்கு இல்லையா? ஸோ லோட் அண்டர்ஸ்கோர் ஒர்க் புக். ஸோ இதுக்குள்ள என்னோட ஒர்க் புக் நேம் கொடுக்கணும். என்னோட ஒர்க் புக் நேம் என்ன? ஸோ இங்கே நான் கொடுத்துருக்க இந்த ஃபைல் தானே என்னோட ஒர்க் புக் நேம். ஓகே, ஸோ இங்கே நான் அந்த ஃபைலோட நேமை ஸ்ட்ரிங்கில் பாஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதில் நான் வந்து ஒரு ஷீட்டை சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்கிட்ட என்னென்ன ஷீட் இருக்குன்னு பார்க்கணும் நான். ஓகே, கஸ்டமருங்கிற ஒரே ஒரு ஷீட் மட்டும்தான் இருக்குது. சரியா? ஸோ கஸ்டமருங்கிற ஒரே ஒரு ஷீட் இருக்குது. அண்ட் அந்த ஷீட்டை வந்து நான் சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே ஷீட் ஈக்குவல் டு W. இந்த ஷீட்டோட நேம் நான் இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? கஸ்டமர்ஸ். ஸோ கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிடுங்க. அண்ட் இப்போ ஷீட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நான் இதில் ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிற எல்லா வேல்யூவும் வந்து நான் பிரிண்ட் பண்ணணும். சரியா? அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபார் லுக் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபார் ஐ இன் ஏதோ ஒரு ரேஞ்சு கொடுத்துக்கோங்க. சரி, ரேஞ்சு கொடுத்துட்டு ஸோ இங்கே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குதுங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ 91 வேல்யூ இருக்குது. ஸோ இங்கே 90 வேல்யூஸ் தானே? 90 வேல்யூஸ் இல்லையா? மேல வந்து நீங்க மேம் நம்ம ஹெட்டிங்ஸோட பிரிண்ட் பண்ணுறதுனா 91 கொடுத்துக்கலாம், இல்லைன்னா 90 கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் ஹெட்டிங்கோட பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ 92னா எனக்கு 91 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி கொடுத்துட்டு தென் இங்கே நான் ரோ அண்ட் காலமோட வேல்யூ கொடுக்கணும். ஓகே, ஷீட் டாட் செல். நீங்கள் ஃபார்ல ப்ளேஸ் பண்ணுறப்போ ஷெல் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இண்டெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே ரோ கொடுக்கணும். அண்ட் ரோவில் தான் எனக்கு வேல்யூ நிறையா இருக்க போகுது இல்லையா? ஸோ 92 வேல்யூ வந்து ரோவில் தான் இருக்க போகுது. காலம் வெறும் 4 வேல்யூ. அதனால் ஸோ ரோவில் நான் ஐங்கிறத பாஸ் பண்ணுறேன். சரியா? ஸோ ஐங்கிறத பாஸ் பண்ணிட்டு கமா காலமில் ஃபஸ்ட்டு காலம் பாஸ் பண்ணுறேன். சரியா? ஸோ டாட் வேல்யூ கொடுத்துறேன். ஓகே, இப்போ என்ன ஆகும், எனக்கு ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிற 92 வேல்யூ வந்து எனக்கு கிடைக்கும். 91 வேல்யூ கிடைக்கும். ரைட்டா? ஸோ ரோ டபுள் ஈக்குவல் டு ஐ சிங்கிள் ஈக்குவல். ஓகே, ஸோ டபுள் ஈக்குவல்ங்கிறப்போ அது பூலியன் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, எனக்கு ஃபஸ்ட்டு காலமில் இருக்க நேம்ஸ் எல்லாம் எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு எல்லா காலத்தையும் நான் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் யூஸ் ஒன் மோர் ஃபார் லூப். ஓகே, ஸோ நீங்கள் இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கொடுத்துட்டு அண்ட் அது கீழே இன்னொரு ஃபார் லூப். சரிங்களா? இது ஜெயின் வச்சுக்கிறேன். ஜெயின் இதே ரேஞ்சில் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எனக்கு எவ்வளோ காலம் இங்கே இருக்குது? 6 காலம். ஓகே, ஸோ நான் இப்போ இங்கே 1,7 கொடுக்கணும். ஓகே, 7 கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிடுறேன். அண்ட் இந்த ஷீட் வேல்யூ எனக்கு இங்கே தேவையில்லை, ஏன்னா நான் காலமோட வேல்யூ பாஸ் பண்ண போகிறேன் அண்ட் ஷீட்டோட வேல்யூ பாஸ் பண்ண போகிறேன். ஓகே, அண்ட் இதில் ஒரு எரர் இருக்குது. என்னன்னா, இப்போ நீங்கள் இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா இதில் என்ன எரர் வரும் அப்படின்னு? ஸோ நான் கீழே காலம் கொடுத்துட்றேன்.
ஓகேங்களா. இப்போ காலமோட வேல்யூ ஜேன்னு கொடுத்துறேன். ஸோ இதில் என்ன எரர் வேல்யூ பாசிபிள்னு யாராவது சொல்ல முடியுமா? எனிதிங் யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க. ஆக்சுவலாக இது வந்து எக்ஸலை பற்றி கிடையாது, 2 ஃபார் லூப்பை பற்றி தான். இந்த 2 ஃபார் லூப்பில் தான் எரர் வரும். ஸோ கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. சார் ஃபர்ஸ்ட் ஐல வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டமர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது செகண்ட் லூப்குள்ள போகும்போது 7 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுமா சார்? இல்லைங்கம்மா, செகண்ட் லூப் 7 டைம்ஸ் ரன் ஆகும், 6 டைம்ஸ் ரன் ஆகும், 1 to 6 வரைக்கும் ரன் ஆகும். ஆனால் கான்செப்ட் படி அது கரெக்டு, ஆனால் லாஜிக் படி தப்புது. ஏன்னா ஆக்சுவலாக நம்ம ரோ வந்து ஐன்னு கொடுத்துருக்கோம் அண்ட் காலம் வந்து ஜேன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஐங்கிறது வந்து எனக்கு 92 டைம்ஸ் வந்து ரன் ஆகும், ஜேங்கிறது வந்து எனக்கு 7 டைம்ஸ் ரன் ஆகும். அப்போ எனக்கு பிரிண்டிங் எப்படி கிடைக்கும்னு சொல்லுங்க. பிரிண்ட் எப்படி கிடைக்கும்னு மட்டும் சொல்லுங்க. இப்போ எனக்கு மேலே இருக்க ஃபார் லூப் வந்து 92 தடவை ரன் ஆகும் அண்ட் அந்த லூப் எடுத்து நான் ஐக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா. கீழே இருக்கிறது வந்து எனக்கு 6 தடவை ரன் ஆகும் அண்ட் அதை எடுத்து நான் காலம் கொடுத்துருக்கேன். சரி, பிரிண்ட் ரிசல்ட் மட்டும் எப்படி வரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஈஸி தான். ஸோ எனக்கு ஒரு காலம் பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 7 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும், மறுபடியும் செகண்ட் காலம் பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் 7 டைம்ஸ் அந்த மாதிரி. அங்கதான் மேம் ட்விஸ்ட் இருக்கு. ஓகே. என்னன்னா இப்போ எனக்கு ஒரு தடவை காலம் பிரிண்ட் ஆயிட்டு மற்ற 92 வேல்யூஸ் பிரிண்ட் ஆகணுங்கிற மாதிரி தானே என்னோட கான்செப்ட், ரைட்டுங்களா? ஆனா இங்க வந்து அப்படியே உல்டாவா இருக்கு. அதான் கேக்குறேன் என்ன மாதிரி பிரிண்ட் ஆகும் அப்படின்னு. அப்போ ஃபர்ஸ்ட் காலம் போட்டு அதுக்கப்புறம் ரோ போடணுமா சார்? ஆமாங்கம்மா, அந்த மாதிரி தான் போகணும். ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல காலமோட வேல்யூ கொடுத்துடணும். இப்போ 1,7ங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல கொடுத்துடணும் அண்ட் 92ங்கிறது செகண்ட்ல கொடுத்துடணும். என்ன ரீசன்ங்கிறதே அப்படி சொல்லிருங்க தெரிஞ்சுன்னா. ஹலோ சார், அப்ப 92 ரோஸ்ன்றது வந்து சொல்ல தெரியல. பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலா இப்போ என்ன ஆகும்னா நானே சொல்லிடுறேன். எனக்கு வந்து காலம் வந்து மொத்தம் 6 வேல்யூ இருக்குங்களா. ஸோ காலம் வந்து 6 வேல்யூ அண்ட் ரோ வந்து 92. ஓகேங்களா. இப்போ இங்க என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் i ஈக்குவல் டு 1ன்னு வருமா. i ஈக்குவல் டு 1ன்னு வர்றப்போ இங்க இந்த ஃபார் லூப் வந்து எனக்கு 6 தடவை ரன் ஆகும். ஓகே. ஸோ இங்க இந்த 6 தடவை ரன் ஆகிறதுக்கு ஜே எங்க கொடுத்து வச்சிருக்கேன், காலம்ல கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ ரோ வந்து 1 தான், ரைட்டுங்களா. அப்போ இந்த 1 இங்க 6 தடவை வரப்போ ஃபர்ஸ்ட் காலம் வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் ஆயிரும். காலம்னா காலமோட ஹெட்டிங்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆயிரும் ஃபர்ஸ்ட் ரோல இருக்குது. ஸோ செக் பண்ணிடலாங்களா. இங்க பாருங்க, இது ரன் ஆகி முடிக்கட்டும், நான் காமிக்கிறேன். ஒவ்வொரு டைமும் எனக்கு காலமோட அந்த கஸ்டமர் நேமு, கான்டாக்ட் நேமு, ஸோ அந்த வேல்யூ வந்து எனக்கு ரிப்பீட்டடா பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இங்க பாருங்க, இதெல்லாம் என்னோட காலம் நேம்ஸ், கஸ்டமர் நேமு, கான்டாக்ட் நேமு, அட்ரஸ், சிட்டி, போஸ்டல் கோடு, கண்ட்ரி. இது ஒரு தடவை பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா. ஓகே. தென் ஒவ்வொருத்தவங்களோட அந்த காலம் வேல்யூவும் எக்ஸல் மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ என்ன எனக்கு வரணும்னா ஃபர்ஸ்ட் இந்த காலம் சூஸ் பண்றேன், இந்த காலம்ல இருக்கிற எல்லா வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆயிடணும். அண்ட் செகண்ட் நான் இந்த காலம் சூஸ் பண்றேன் அண்ட் இந்த காலம்ல இருக்கிற வேல்யூ எல்லாம் பிரிண்ட் ஆயிரும். ஆனா தேர்ட் இந்த காலம் சூஸ் பண்றேன், இந்த காலம்ல இருக்கிற வேல்யூ எல்லாம் பிரிண்ட் ஆகணும் மாதிரி நான் கொடுக்கணும். ஓகே. இப்போ என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரோவை செலக்ட் ஆயிடுச்சு அண்ட் இந்த காலம்ல இருக்கிற இந்த வேல்யூ 7 வேல்யூ பிரிண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த சோ இதுல ரோ வைஸ் பிரிண்ட் பண்ணிருக்கு இன்ஸ்டெட் ஆஃப் காலம் வைஸ். யா. சோ இந்த இது ஃபுல்லா வரிசையா பிரிண்ட் ஆயிடும். இங்க பாருங்க. சோ அந்த ஃபைன் ரெஸ்டாரண்ட், ஃப்ரான் வில்சன் இங்க இருக்கு அண்ட் சம்திங் ஆர்டி. ஸோ ஆடியும் அது கீழே வந்திருக்கு அண்ட் போர்லேண்டு
போர்ட்லாண்டு அண்ட் 97219 அண்ட் யூஎஸ்ஏ. ஓகே, ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கு சரிங்களா. அண்ட் இது ஒன் ஆஃப் கரெக்ட் மெத்தட் தான். ஆனால் நம்ம காலம் வைஸ் பிரிண்ட் பண்ணுறப்போ தப்பு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க இந்த மாதிரி கொடுத்துருக்கப்போ ஒருத்தவங்களோட அட்ரஸ் ஃபுல்லாக இங்கே பிரிண்ட் ஆகி வந்துருச்சு எனக்கு. ஸோ ஒருத்தவங்களோட அட்ரஸ் ஃபுல்லாக எனக்கு பிரிண்ட் ஆகி வந்துருச்சு இந்த மாதிரி கொடுக்குறப்போ. ஆனால் என்னன்னா நான் காலம் வைஸ் எடுத்து பிரிண்ட் பண்ணோம் இல்லையா. நீங்கள் ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற ஹெட்டிங்ஸ் ஃபுல்லாக ஒரே செட்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. கஸ்டமர் நேம், கான்டாக்ட் நேம், அட்ரஸ், சிட்டி, போஸ்டல் கொடுங்கிறது. ஸோ நான் இதை வந்து நான் டிவைட் பண்ணி பிரிண்ட் பண்ணி ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா ரோவை கீழே போட்டு அண்ட் ஸோ இங்கே இதை அப்படியே சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ இதை ஐயா மாற்றிடுறேன், நீ இதை ஜேவா மாற்றிடுறேன் சரிங்களா. இங்கே வேல்யூவை 92க்கு பதிலாக 7ன்னு மாற்றிடுறேன், இங்கே 92ன்னு மாற்றிடுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்னா ஒவ்வொரு காலம் வைஸாக எடுத்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ என்ட்ரு பண்ணுறேன். எனக்கு ஒரு காலம் முடிச்சுட்டு அடுத்த காலம் பிரிண்ட் ஆகும். எனக்கு அதுக்கு அடுத்த காலம் முடிச்சுட்டு தென் நெக்ஸ்ட் காலம் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, முடிவு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நேம்ங்கிற காலமு, ஸோ அது பிரிண்ட் ஆயிடுச்சு. தென் அடுத்து அட்ரஸ் காலம் இங்கே தெரியுதுங்களா. ஸோ அட்ரஸ் காலம் வரிசையாக பிரிண்ட் ஆயிடுச்சு. தென் சிட்டி காலம் வரிசையாக பிரிண்ட் ஆயிடுச்சு. தென் அதே மாதிரி கண்ட்ரி அண்ட் போஸ்டல் கோடு இங்கே இருக்குங்களா. ஸோ இது இப்போ நான் ஒவ்வொரு காலமாக பிரிண்ட் பண்ணிட்டேன். ஓகே, இது கண்ட்ரி காலம். ஸோ நீங்கள் ஒருத்தரோட அட்ரஸ் மட்டும் எனக்கு ஸ்பெசிஃபையாக வேணும்னா அந்த மாதிரி கொடுக்கலாம். எல்லா காலமும் சேர்த்து நான் பிரிண்ட் பண்ணோம்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபார் லூப் மாற்றி கொடுத்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ ஒவ்வொரு காலமும் எனக்கு கிடைக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, ஐ வந்து 1ன்னு சூஸ் ஆகுது. கீழே இது பழசு இல்லையா. ஸோ கீழே நம்ம போட்டது இங்கே இருக்கும். ஸோ அந்த பழசுல ஒரு லேர்னிங் இருக்கு. ஸோ ரோ வைஸ் பிரிண்ட் பண்றதுக்கு அது காலம் வைஸ் பிரிண்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி. ஸோ இது எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் மேலே இருக்க ஃபார் லூப் வந்து எனக்கு 7 தடவை ரன் ஆகும். ஸோ 7 தடவை நான் ஒவ்வொரு காலம் சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் கீழே இருக்கிற ஃபார் லூப் வந்து எனக்கு 92 தடவை ரன் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இங்கே நான் ஒரு காலம் சூஸ் பண்ணுறேன் சரியா. ஸோ இங்கே ஒரு காலம் சூஸ் பண்ணிட்டு ஸோ அந்த காலமில் இருக்கிற 92 ரோஸை வந்து நான் கீழே பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ செகண்ட் காலமும் இங்கே சூஸ் பண்ணுறேன். அண்ட் அதில் இருக்க 92 வேல்யூஸை கீழே பிரிண்ட் பண்ணுறேன். அண்ட் தேர்ட் காலம் அதே மாதிரி 92 அண்ட் ஃபோர்த் காலம் அதே மாதிரி 92 வேல்யூ. ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா இது வரைக்கும்? ஓகே, ஸோ இன்னைக்கு இதோட க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நாளைக்கு வந்துட்டு நம்மளோட இந்த இது ஒன்று காமிச்சு இல்லையா ப்ராஜெக்ட் மாதிரி. ஸோ அதை வந்து நம்ம நாளைக்கு ஃபுல்லாக பார்த்துடலாம். ஏன்னா இதை ஸ்டார்ட் பண்ணோம்னா இன்னும் ஒரு 45 மினிட்ஸ் பக்கம் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நம்ம நாளைக்கு பார்த்துடலாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு. அண்ட் இது வரைக்கும் ஓகே தானே எல்லாத்துக்கும்? ஸோ தேங்க்யூ ஆல். அண்ட் இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, மறந்துடாதீங்க. ஸோ யாருக்கா சிஸ்டம் இல்லை அப்படின்னா நம்ம கிளாஸ் செஷன்லேயே ஒரு 2 or 3 மினிட்ஸ் வந்துட்டு என்னோட சிஸ்டம் ரிமோட்ல எடுத்து ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ராக்டிகல்ஸு இந்த மாதிரி எக்ஸல் ஃபைலு அண்ட் டெக்ஸ்ட் ஃபைல்லாம் வந்துட்டு நீங்கள் என் சிஸ்டம் ரிமோட்ல எடுத்து ஒரு 2 or 3 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு கேப் விடுவோம் நம்மளோட கிளாஸோட லெஷன்ல. யாருக்கு லேப் இல்லையோ அவங்க ஒரு 10 மினிட்ஸ் என் சிஸ்டம் எடுத்து ஒர்க் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே,
So thank you all. Thank you so much. Thank you, sir. Thank you.